ஷலோம் ஷலோம். இன்று 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசி இடைப்பட்டு இன்றைக்கி நம்ம ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, ஆசீர்வப்பட்ட இந்த காலவெளிக்கு சொத்திருக்கிறோம். நீ நல்லவர், நீ நன்மை செய்கிறவர். ஆண்டவரை பேசுகிறோம் நாங்கள் அல்ல, எங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னதுபடி அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை மறைத்து நீர் பேசுங்க தகப்பனே. இந்த வார்த்தைகள் எங்களுக்கும் அது அநேகருக்கும் ஆண்டவரே இயேசுவா யூஸ்ஃபுல்லான வார்த்தைகளை மாற்றுங்க. கேட்கும் மத்தியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கள். அல்லது இந்த குறைவை நீ நிறைவை மாற்றித்தாங்க, பெரிய காலம் செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. இந்த 2 கொரிந்தியர் நம்ம 7 அதிகாரம் முடித்து இன்னைக்கு தேவன் 8வது அதிகாரத்தை தேவன் காண செய்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இது நமக்கு தெரியும். இது யார்? பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இதுக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு கொடுக்கலாம். அதாவது மெயின் டைட்டில். அதாவது என்னென்னா, நம்ம பவுல் அநேக காரியங்கள் முன்னாடி சொன்னார். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எப்படி இருக்கணும், விற்கிறார் விலகி இருக்கணும், ஒரு காரியத்தை அவங்களோட சந்தேகங்களை எதில் கொரிந்து மக்கள் வீக்காக இருந்தாங்களோ அதை சொல்லி திடப்படுத்தினார். எந்த அவங்க வீக்காக இருந்தாங்களோ அதில் திடப்படுத்தினார். அப்போ இன்றைக்கி ஒரு காரியத்தை வலியுறுத்த சொல்ல போகிறார். இதில் என்ன தலைப்புனா, கொடுப்பதின் ஊக்கமும் எடுத்துக்காட்டுகளும். கொடுப்பதின் ஊக்கமும் எடுத்துக்காட்டுகளும். ஏன்னா அதாவது கொடுப்பதில் அவர் எந்த விதமாக என்கரேஜ் செய்து ஊக்குவித்து கொடுப்பது எந்த விதம் ஊக்குவிக்கிறார், எந்த சில எடுத்துக்காட்டை சொல்லி அவங்களுக்கு விவரிக்காமே. நம்ம இப்போ சிறு பிள்ளைகளுக்கு சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், ஆனால் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லும்போது குழந்தைங்களுக்கும் என்ன பண்ணுவோம், ஒரு எளிதாக புரிகிற காரியமாக இருக்குது. அப்போது இந்த பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணார், இந்த கொரிந்து மக்களுக்கு அவர் எடுத்துக்காட்டு சொல்வது போல் சொல்லுகிறார். இதில் நம்ம ஒரு 3-4 பிரிவுகளாக பிரித்துக்கலாம். 1-5 வரைக்கும் மக்கதோனியா கிறிஸ்தவர்களின் உதாரணம் என்ற தலைப்பில் நம்ம பிரித்துக்கலாம். 1-5 வரைக்கும் மக்கதோனியா கிறிஸ்தவர்களின் உதாரணம். 6-8 என்ன பார்த்தீங்கன்னா, கொடுப்பதில் பவுலின் மென்மையான ஞானமான ஊக்கம். கொடுப்பதின் பவுலின் மென்மையான ஞானமான ஊக்கம் என்று பார்க்குறோம். 9-12 வரைக்கும் கிறிஸ்துவே முன் உதாரணமாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். 9-12. 13-15 நீங்கள் கொடுக்கும் காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதற்காக கொடுக்குறீங்களோ அந்த காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கடைசியாக 16-24 வரைக்கும் தீத்துவும் அவருடைய நண்பர்களும் வரும்போது அவர்களை எப்படி வரவேற்பது. தீத்துவும் அவருடைய சகோதரன் வரப்போகிறாங்க, அவர்களை நீங்கள் எப்படி வரவேற்பது என்ற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது பகுதியை நம்ம படிக்க போகிறோம். 1-5 வரைக்கும் நம்ம படிக்கலாம். இது நம்ம பார்க்குறோம். பவுல் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். யாரை சொல்லுகிறார்? அருகிலுள்ள மக்கதோனியா சபையை குறித்து நாட்டு சொல்லுகிறார். இது எங்கன்னு பார்த்தோன்னா மக்கதோனியாவிலும், அதாவது அந்த கிரேக்க நாட்டின் வடக்கு பகுதியில் இருக்கிற ஒரு நாடாக இருக்கிறது. தெற்கு பகுதியில் தான் அகாயா உள்ளது. கொரிந்து பட்டணம் இதற்கு நடுவில் தான், இந்த அகாய பட்டணத்து நடுவில் தான் கொரிந்து பட்டணம் இருக்குதா. இது அருகில் இல்லை ஒரு நாடு. இங்கவும் பவுலையை ஊழியம் செய்து அவர்கள் அநேகர் கிறிஸ்துக்குள்ளே வழி நடத்தி அதுவும் ஒரு சபையாக இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய காரியங்களை பார்க்கும்போது இவருக்கு வியப்பாக இருக்குது. ஏனென்றால் அதாவது அந்த மக்கதோனியா நாட்டில் என்னென்ன சபைகள் இருந்தால், அதாவது பிலிப்பிய சபை, தெசலோனிக்கா சபை, பெரேயா போன்ற நம்ம புஸ்தகங்கள் நிருபங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லா நிருபங்களும் எழுதின நகரமும் அந்த மக்கதோனியா நாட்டில் தான். மக்கதோனியா நாட்டில் உள்ள ஒரு இன மக்கள் தான் பிலிப்பியர், தெசலோனிக்கர், பெரேயா மக்கள். அப்போ அந்த மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? கொடுப்பதில் மிகவும் உதாரணத்துவமாக இருக்கிறாங்க. அதை பார்த்து இவரே வேந்து போகிறார். ஏன்னா இவர்கள் கொரிந்து பட்டணத்தை இருக்கிற அளவுக்கு அவங்க உயர்ந்தவர்கள் இல்லை, அதாவது பண விஷயத்தில் இருந்தவர்கள் இல்லை. அவங்க தரித்திரம்லாம் இருந்தாலும் கூட தங்களுடைய உற்சாகமாய் கொடுப்பதில் அவர்கள் முன் இருக்கிறாங்களாமே. அப்போ பவுலையா எடுத்துக்காட்டுச்சப்பா, அவங்களுடைய தரித்திரத்திலே இவ்வளோ உற்சாகமாக கொடுக்குறோம், நீங்கள் இவ்வளோ பெற்றிருக்கிறீர்களே, நீங்கள் கொடுப்பது அவசியம் என்று கொரிந்து மக்களுக்கு அவர் சொல்லுகிறார். ஏன் இதை அவர் சொல்கிறாரு? நம்ம முன்னாடி 1 கொரிந்தியர் 16 பார்த்த போல், ஒருவேளை இது அந்த எருசலேம் மக்கள் உள்ள ஏழை விசுவாசிகள், ஏழை ஊழியக்காரர்களுக்கும் ஒருவேளை இது
கொண்டு போக பவுலையா முயற்சி. ஏனென்றால் எருசலேமில் அந்த காலத்தில் ஒரு பஞ்சமும் நிலவுப்பட்டது. அந்த பஞ்சத்தில் இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு உதவி செய்யவும் ஒருவேளை இந்த பணத்தை அவர் திரட்டி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தங்களுக்கு திறனுக்கு ஏற்ப கொடுத்தாங்க, தங்களுடைய தகுதிக்கு மிஞ்சியும் கொடுத்தாங்களா. ஆமென். அப்போ கொடுப்பதில் 2 விதமாக இருக்குது. ஒன்று, தங்களுக்கு திறனுக்கு ஏற்ப, ஆமென், நம்மளால் எதை செய்ய முடியுமோ, நம்மளோட தகுதி என்னவோ அதை நாம் செய்ய வேண்டும். பிறகு தாராளமாக கொடுப்பது, ஆமென், அதையும் நம்மளுக்கு அதாவது நம்ம கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுத்து விட்டு பிறகு தாராளமாக நம்ம சும்மா எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய தசம பாகம் நம்ம சரியான கடமை 10ல் 1 ரூபா கொடுத்துட்டோம். ஆனால் அதை கொடுத்த பிறகு ஒரு சில நேரத்தில் கர்த்தருக்கு நன்மை செய்தார், நம்ம உற்சாகமான காணிக்கை என்ன பண்ணோம், திடீர்னு ஒரு ஆண்டவரே எனக்கு நன்மை செஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு உற்சாகமாக காணிக்கை செலுத்துவோம். அதுபோல் அவர்கள் என்ன, மக்கதுனியா மக்கள் என்ன செய்கிறார்கள், முதலாவது அவங்களுக்கு திறனுக்கு ஏற்ப கொடுக்க வேண்டியது கொடுத்துட்றாங்க. அதையும் தாண்டி 2வது விதமாக சரி அவங்களுக்கு உள்ளாந்த இருதயத்தில் ஏவப்பட்டு தனக்கு மிஞ்சியும் அவங்கள என்ன பண்ணுறாங்க, கொடுக்கலாம் இருக்கிறாங்க. ஆமென். இதில் நம்ம எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 நான் படிக்க வேணாம் சொல்லிடுறேன். இதில் ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவர் சொல்லிப்பார். ஆமென். இயேசு எங்கே உட்காந்துருந்தாரான்னு தெரியுங்களா, காணிக்கை போட்ட அருகில் உட்கார்ந்தார். ஆமென். அநேக பேர் நான் காணிக்கை போட்டாங்களாம். காணிக்கை போட்டு கடைசியாக ஒரு விதவையும் போட்டாங்க. ஆமென். விதையை பார்த்து கேட்குற இந்த 2 பேருக்கு மற்றவங்களை பார்த்து கேட்குற, இதில் யார் அதிகமாக போட்டாங்கன்னு தெரியுமா? மக்கள் நினச்சிப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் காணிக்கைப்படி வெளியே நிறைய அவங்க பொண்ணு வெள்ளி காணிக்கை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, வெளியே அப்படி பப்ளிக்காக காட்டிட்டு வருவாங்களா, நான் என்ன பண்ண போகிறேன், இதை தான் காணிக்கையாக போட போகிறேன். அவங்களாம் நினச்சாங்க ஜீசஸ்க்குன்னா ஒருவேளை காட்டி என்ன பண்ணலாம், ஜீசஸ் நான் இதை போகிறேன் என்ன தான் சொல்லியிருப்பார். நிறைய பேர் போட்டாங்க, தன் ஐஸ்வர்யத்துலேருந்து நிறைய பேர் போட்டாங்க. ஆனால் இந்த ஏழை விதவை அவர் எத்தனை அந்த காசுன்னு வெளியே தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ காணிக்கைப்படியில் போட்டான். ஆமென். ஆனால் அந்த ஏழை விதவை போட்ட காசு 2 காசு தான். ஆமென். வெறும் 2 காசு. அதனால அடுத்த வேலை உணவுக்கு அவளுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனால் தங்களுடைய பரிபூர்ணத்திலிருந்து தன் இருதயத்தில் முழு வாஞ்சாய் கர்த்தருக்கு கொடுத்தாலாம். ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா நீங்கள் கொடுத்தீங்களே உங்கள் எல்லாரும் காட்டிலும் இவளே அதிகமாக எனக்கு கொட்டலாம். ஆமென். நல்லுலியா. அப்போ ஆண்டவர் காணிக்கையை அவர் பெரிதாக பார்க்கிறத விட கொடுக்கும் இதயத்தை தான் நான் அதிகமாக பார்க்கிறேன். ஆமென். நீ எந்த அளவுக்கு இது எனக்கு முழு மனதாக கொடுக்குறேன். ஆமென். ஒரு சிறிய காணிக்கை கொடுத்தாலும் அதை நீ முழு மனதாக கொடுக்குறாய். ஆமென். நம்ம பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்கள் நம்ம பார்க்குறோம். தேவாலயங்கள் கட்டும்போது அந்த நெகேமியா எஸ்ரா அவங்களுக்கு ஆலயம் கட்டும்போது உற்சாகமாய் கொடுக்கிறத்தில் வாங்க கடவுள்னு ஆண்டு சொல்லியிருப்பார். ஆமென். மகனே நீ எனக்கு காணிக்கை கொடுக்குறேன்னா நீ மனம் சலித்து கொண்டே இல்லை சந்தேகப்பட்ட ஐயோ எனக்கு கொடுக்கணுமா என்று நீ சலித்து கொண்டால் தயவு செய்து வேண்டாம். ஆமென். உற்சாகமாய் கொடுக்கறதில் அந்த காணிக்கை வாங்குகிறாங்க. ஆமென். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த மக்கதுனியா சபை மக்களை நம்ம சொல்றதுன்னா, நாம் ஆண்டவருக்கு உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். ஆமென். நம்முடைய பரிபூரணத்தை கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு இருதயம் வேணும். யாரை போல எடுத்துக்காட்டு மக்கதுனியா சபை மக்களை போல. ஆமென். அவர்கள் இருந்தால் தங்கள் இருதயத்திலிருந்து தாராளமாய் கர்த்தருக்கு கொடுக்குறாங்க. ஆமென். அப்படி நம்ம கொடுத்தால் கர்த்தர் கண்டிப்பாக நம்மை அவர் ஆசீர்வதிப்பது உறுதி. அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேதாந்தத்தில் அநேக காரியங்களும் அநேக விஷயங்களும் சொல்லப்பட்டது. ஆமென். கர்த்தனை உற்சாகமாக கொடுக்கறதில் தான் பிரியமாக இருக்கிறது. ஆமென். அப்போ முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன, நாம் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும்போது முதலாவது நம்ம தகுதி கொடுக்கலாம், 2வது என்ன கொடுக்கலாம், நம்ம உற்சாகமாயும் நாம் என்ன பண்ணால் கொடுக்கலாம் என்று காரியத்தை நம்ம செய்யப்படுகிறது. அடுத்த பதிவாக நம்ம 6லிருந்து 8 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்கிறார், பவுலின் மென்மையான ஊக்கம், அதாவது என்கரேஜ்மெண்ட் பண்ணுறார். என்கரேஜ்னா நம்மளுடைய என்னென்னா நம்மளுடைய 600 வேல்யூவில் ஒன்று இருக்காமே, ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச நன்மைகள்லாம் பண்ணுங்கள், ஒரு தேங்க்ஸ் கிவாக சொல்லுங்கள். பிரதர் நீங்கள் பண்ண காரியம் ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் செஞ்ச ஊழியங்கள் நல்லா இருக்குது, இதை கூட நீங்கள் இது சேர்ந்து செஞ்சீங்கன்னா என்ன பண்ண ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற ஒரு நார்மல் ஒரு ஆஸ்பெக்டில் சொல்லுவோம். அதே போல் தான் பவுலையா சொல்கிறாரு, தீத்து இந்த தர்ம காரியத்தை குறித்து உங்களுக்கு தொடங்கியதே முடிக்க வேண்டுமா அவனை என்ன பண்ணோம் வேண்டு கொண்டோம். இந்த தர்ம காரியம்னா இங்கிலீஷில் கிஃப்ட் என்று ஒரு சில பரிசு எனவே. ஆனால் இது ஒரிஜினல் கிரேக்க வார்த்தையில் கிருபை என்ற வார்த்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிருபை என்னென்ன, ஆண்டவருடைய கிருபையை நம்ம கொடுத்த காரியத்தை கிருபையை நாம் மற்றவர்களுக்கும் பகிர்வது. அந்த சொல்கிறாரு, நீங்கள் 7ஆம் வசனத்தில் அல்லாமலும் நீங்கள் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் ஜாக்கிரதையிலும் உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியம் நீங்கள் பெருகி இருக்குது போல். ஆமென். ஒரு என்கரேஜ்மெண்ட் என்ன சொல்கிறார், பிரதர் நீங்கள் எதில் பெருகி இருக்கீங்க, நல்லா விசுவாசமாக இருக்கீங்க, நல்லா டீச்சிங்கில் சூப்பராக இருக்கீங்க, நல்லா நாலேஜில் சூப்பராக இருக்கீங்க, நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஜாக்கிரதையாக செய்கிறீங்க, அன்பாக இருக்கீங்க,
இருக்கீங்க. ஆனாலும் இந்த நீங்கள் கொடுக்குற காரியத்தில் நீங்கள் கொஞ்சம் பெருகி இருக்கணும். நீங்கள் இத்தனை காரியங்கள் நல்லா செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் இதையும் கூட சேர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நன்றாக இருக்கும் என்று. அல்லேலூயா. அப்போ நாம் கூட ஒரு சில நேரத்தில் ஒரு சில நேரத்தில் நம்ம காணிக்கைகளை மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் போது ஆமேன் நம்ம இந்த முறையை கையாளலாம். பிரதர், நீங்கள் சபைக்கு நல்லா வரீங்க, நல்லா என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு நல்லா உற்சாகமாக எல்லாத்துலையும் வரீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் இந்த காணிக்கை நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த அணுகுமுறை பவுலை கையாளுகிறார். நம்மளும் என்ன பண்ணலாம், கையாளலாம். யார்கிட்ட நம்ம சொல்லும்போது கூட அவளை உற்சாகப்படுத்தும் 2 வார்த்தைகளை சொல்லி ஆமென் அவளை உண்மையால் இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அல்ல, அவள் இருப்பதே சொல்லுகிறார். மகனே, நீங்கள் எல்லாத்துலையும் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்க, இதையும் நீங்கள் கூட சேர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று காரியத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்தது இந்த 9ஆம் வசனத்தை மட்டும் நம்ம தனியாக படிக்கலாம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. இது 9ஆம் வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆண்டவர் பரலோகத்தில் என்னவா, தங்கத்தால் போடப்பட்ட வீதி என்று சொல்லப்படுது. ஆமென். வச்சிருக்கல்லும் மாணிக்கல்லும் எல்லாம் அவங்க சொல்லிக்கிறது. ஆமென். அப்படியேப்பட்ட ஒரு உயர்ந்த ராஜாதி ராஜா, ஆனால் யார் நிமித்தம் இந்த பூமிக்கு வந்தார், உங்களை என்னை மீட்க தான் தரித்திரானா. ஆமென். வேதவசனம் சொல்லுகிற மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்க இடமில்லை. ஆமீன். அந்த மரியாதை என்ன பண்ணு, குழந்தை பிறக்கும்போது யாராவது கேட்குற, தங்க கொஞ்சம் இடம் கொடுங்களேன், ப்ளீஸ் இடம் கொடுங்களேன். ஆமீன். எதுவும் இடம் இல்லாமல் மாட்டு தொழுவத்தில் அவர் முன்னணியில் என்ன பண்ணுறாரு, பிறக்கிறையே தன்னையே தாழ்மையாக உருவெடுத்து அப்படியே தன்னை விட்டு கொடுத்தாமேன். அவருக்கு என்ன அவர் வந்து பிறந்திருந்தா ராஜாதி ராஜா அரண்மனையில் பிறந்துக்கலாம். ஆமேன். மாளிகை மாடங்கள் தேடலை. ஆமேன். மாமன்னர் மஞ்சங்கள் நாடலை. ஆமேன். அவர் என்ன பண்ண, தாழ்மையாய் நம்ம பூமியில் உதிக்க தன்னையே தரித்திறார். ஆமேன். அப்போ ஏன் சொல்கிறாருன்னா, ஆண்டவரும் கொடுத்தார். ஆமேன். யோவான் 3:14 சொன்னது போல் தேவனே நம்ம அன்பாக நம்ம அன்பு வைத்தனால் நம்முடைய குமாரனே அவர் ஜீவனாக நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ கொடுப்பது என்ன, நம்முடைய ஆண்டவரிடத்தில் ஒரு விசேஷித்த பண்பு. ஆமேன். தனக்கு வைத்தது மட்டுமல்ல, தானும் மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவது, கொடுப்பது வந்து மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. ஆமேன். அப்போ ஜீசஸ் ஹிம்செல்ஃப் அவரும் என்ன பண்ணியிருக்காரு, தன்னையே காணிக்கையாக கொடுத்துருக்கிறார். ஆமேன். அவ்வளோ ஐஸ்வர்யம் வந்து என்ன பண்ணார், தன்னுடைய காணிக்கை அவர் பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்மளையும் பிறருக்கு நம்ம கொடுத்து என்ன பண்ணணும், மற்றவர்களை ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியங்களை செய்கிறார். 10-12 ஒரு படிக்க போகிறேன். என்னென்னா, கொடுப்பது தொடர்பது முறையான நடைமுறை ஆலோசனை, அது ப்ராக்டிக்கல் கவுன்சிலிங். இப்போ இதனால் இப்போ என்ன நீங்கள் இதை செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு நடைமுறை ஆலோசனை சொல்லுகிறார். கேட்கலாம். 10-12 இதில் என்ன சொல்கிறாரு, நம்ம என்ன ஒரு அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. எப்பா, நீங்கள் என்ன பண்ண, இது யோசனையாக சொல்லுகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை உற்சாகமாய் நீங்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ணீங்க, ஆனால் என்ன பண்ண, இதை முடிவு பறிஞ்சு இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருங்க. ஏன்னா இது 1 வருஷமாக எங்கள் காலத்தில் ஊழியத்தை செய்கிறாரு. ஆரம்பத்தில் அந்த இருந்த என்ன பண்ணிட்டாங்க, தயவுசெய்து நீங்கள் என்ன விட்டுடாதீங்க. உங்கள் சகோதரர் என்ன பண்ணுங்கள், உங்களை அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அது உனக்கு மன விருப்பமாக இருந்தாலும் இல்லாதபடியல்ல, உள்ளதன்படியே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமேன். ஏனென்றால் ஆண்டவர் இந்த கொடுப்பதின் சகோதரத்தில் அது எவ்வளோ உறுதியாக இருக்கிறார். ஆமேன். நம்ம 1 யோவான் 3:17 நம்ம பார்க்குறோம். ஒருவன், அதாவது நம்ம நிறைய ஆசீர்வாதத்தோடு இருந்தால் தன்னோட சகோதரனுக்கு அவன் அன்பு காட்டவில்லை என்றால் அவனோட அன்பு எப்படியா இருக்குதுன்னா மாயமற்றதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் நிறைய வச்சுருக்கேன், என் சகோதரருக்கு இல்லை அப்படின்னு நீ சகோதரனை வஞ்சித்தாலே அதுவே ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்குது. ஆமேன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, நாம் என்ன பண்ணோம், சகோதரனுக்கு கொடுத்து நம்ம என்ன பண்ணோம், உதவ வேண்டும் என்று கர்த்தர் நம்மளை என்ன பண்ணி என்கரேஜ் பண்ணுகிறார். ஆமேன். அப்போ நாம் கூட அன்றைக்கு நடைமுறையில் எந்த வேண்டும். ஆமேன். இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணோம், மற்றவர்களை கொடுப்பதற்கு நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஆமேன். ஒரு ஐயா சொன்னாங்க, நாங்களாம் சர்ச்சில் காணிக்கை பற்றி பேச மாட்டோம்னு. ஆமேன். அதுக்கு அந்த மூத்த ஊழியக்காரர் சொன்னாங்க, எப்பா, உன்னுடைய சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும். ஆமேன். எந்த சபை மக்கள் கொடுக்கிறார்களோ அந்த சபை மக்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அந்த சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் சபை ஆசீர்வதிக்கப்படும். சபை ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். அப்போ நீ கொடுப்பதை பற்றி அவளுக்கு நீ விழிப்புணர்வு கொடுக்காவிட்டால் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த கொடுக்கலைன்னா சபையை வளராது, சபை இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யம் வளராது. ஏனென்றால் கொடுப்பது அது அவசியம். ஆமேன். என்னதான் இருந்தாலும் நம்ம கொடுப்பதில் நம்ம தமிழில் அருமையான ஒரு பழமொழியில் இருக்கலாம், அது இறைக்கிற கிணறு தான்
சுரக்கும்ல. நம்ம இறக்காத கிணறு நான் ஏன் தன்னை இருக்கிறத வெளியே எடுத்து போடும்போது தான் கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறார். அப்போ நாம் கூட என்ன செய்யணும்? இப்போ நடைமுறை வாழ்க்கையில் என்ன காரியங்கள் இருக்குதோ நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய அதாவது மனசு கஷ்டப்பட்டு இல்லை, மனது நியமத்தபடி நாம் சந்தோஷமாய் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம். 13-15 பார்க்கலாம். இந்த வசனம் எங்கே இருக்குது? யாத்திராகவும் 16-18 இருக்குது. அதிகமாக சேர்த்தவனுக்கு மிச்சமில்லை, கொஞ்சம் குறைவாக சேர்த்தவனுக்கு குறுமையில் ஆர்டர் கொடுத்த மன்னா என்ன, அவன் அதிகமாக சேர்த்ததால் அவனுக்கு என்ன பண்ணல, இது கம்மியாகவும் இல்லை, குறைவாக சேர்த்துன்னு இது இல்லை, அவனவனுக்கு ஏற்றபடி கர்த்தர் அவனுக்கு கொடுத்துருக்கார். அப்படின்னா எப்போ இந்த உலகத்தில் நீ வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் நீ அதிகமாக சேர்த்து வைத்து என்ன செய்ய போகிற, இல்லை குறைவாக சேர்த்து இல்லை, கர்த்தர் அவனபடி போஷிக்கிறான் ஆண்டவர் தானே, கண்டிப்பாக அவனுக்கு அதை போஷிப்பார். இருக்கிறதுல என்ன திருப்பியே உனக்கு அதன் மேலே ஒரு ஆசை, ஏன் உனக்கு அந்த பொருளாதாரத்து மேலே ஆசை, நீ மற்றவர்களுக்கு கொடுத்து உனக்கு இதில் பகிர்ந்து என்ன பண்ணி சந்தோஷமாக கொடு, அப்போது அது என்ன பண்ணும், அது பல விதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். இதனால் சமநிலை உண்டாகும்படியாக அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்திலையும் ஆதியில் இந்த பிரின்சிபலை தான் யூஸ் பண்ணாங்க. தாங்க என்ன பண்ணாங்க, தாங்க அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒன்றா கூடியிருந்தாங்க, தங்களுடைய நிலத்தை விற்று கிரயத்தை என்ன பண்ணாங்க, கொண்டு சபையில் கொடுத்தாங்க. சபையில் தேவன் பொதுவாக அனுபவித்தார்கள் என்று நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்குறோம். நல்ல அப்போ என்ன, ஏன் அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் எப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்கிறோம், நம்ம எல்லாருடைய காசு என்ன பண்ண ஒன்றா சேர்த்து ஆண்டுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டலாமாமே. அப்படி கட்டும்போது என்ன பண்ண, அது தேவன் அங்கே ஒரு எழுப்புதலை ஊற்றினார். சமீப காலமாக கூட ஒரு ஐயா சொன்னார், அநேக ஊழியக்காரர் நடைமுறையில் தான் சபை தான் திருமணம் என்னுடைய நிறுவனம் வளர்வதை விட பொதுவாக கிறிஸ்துவின் ராஜ்யம் வளரணும், கிறிஸ்துவின் ராஜ்யத்தை எந்த சபை முன்னிறுத்துகிறதோ அதுதான் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியுள்ள சபையாக இருக்கும், வளர்ச்சியுள்ள ஒரு காரியமாக இருக்கும். நல்ல இல்லையா? அப்போ நாம் கூட நான் வளர்ந்து விட்டேன், நான் பெருகிவிட்டேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்வது மாத்திரமல்ல, என் கையை ஆசீர்வதிக்கிறார், நான் மற்றவர்களை யாருக்கு கொடுக்க வேண்டும். அல்லையா? என் கையை தேவன் ஆசீர்வதிக்கிறார், நான் எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்னைக்கு நம்மளுக்கு உண்டாக தான் வேண்டும். அல்லையா? ஏனென்றால் நம்ம அநேக விதமான ஆவிக்குரிய காரியங்களை பவுல சொல்லியிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறது, கொடுப்பதை முக்கியமாக எவ்வளோ சொல்லுகிறார். ஒரு அதாவது ஒரு மிஷினரி இந்த அவங்க மிகப்பெரிய ரிச் மேனாக இருந்தாங்க. ஆனால் இவங்க அவங்க வீட்டில் கேட்கும்போது என்ன பண்ணலையா, அவங்களுக்கு எதுவும் கொடுக்கலையா, நான் இதுமாரி ஏழைகளுக்கு உதவி செய்ய போகிறேன், எதுவும் கொடுக்கலன்னு. அதெல்லாம் என்ன பண்ணாங்க, வீட்டில் அவங்க சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. சாப்பிட்டுட்டு இவர்கள் தன்னுடைய புடவையில் முந்தானையில் எடுத்து வீடுகளுக்கு போய் கொஞ்சம் அரிசி சாப்பாடு எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு அதை என்ன பண்ணாங்க, ஏழை மக்களுக்கு என்ன பண்ணாங்க, பரிசாக கொடுத்து என்ன பண்ணாங்களா. இதை கேட்டாங்க, ஏன் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க, உங்களுக்கு தான் இவ்வளோ இருக்க, இதே இதை செய்கிறீங்க. அவங்க சொன்னாங்களாம், அதாவது அன்பு கூறாமல் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. இது நம்ம திரும்ப சொல்கிறேன், அன்பு கூறாமல் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்காமல் ஒரு இடத்துல நம்ம அன்பு கூற முடியும். ஒரே ஒரு நம்ம எளியவர் வராரு, நம்ம தொல்லை பண்ணியிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், என்ன தொல்லை பண்ணிகிட்டே இருக்கா, சரிதான் ஏதாவது ஒன்று கொடுத்துருவோம். அவர் அன்பு கூறல, அவர் என்ன பண்ணுற ஏதோ ஒரு ப்ரெஷர் நிமித்தம் கொடுத்துட்றோம். ஆனால் ஒருத்தர் நம்ம நேசிக்கிறோம், ஒருத்தவங்க நம்ம அன்பு கூறோன்னு சொன்னால், நான் பொருள் எதுவும் கொடுக்க மாட்டேன், ஆனால் அவங்களை ரொம்ப நேசிக்கிறேன், நான் அவங்களுக்கு காசெல்லாம் செலவு பண்ண மாட்டேன், அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன், நான் அந்த அன்பு பொய்யான அன்பு. அல்லேலூயா. அப்போ நாம் கூட மற்றவர்களுக்கு நாம் கொடுப்பது தான் உண்மையான அன்பு. நம்ம நேசிக்கிறோம், மற்ற நம்ம சபையில் கூட இருக்கிறோம், நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நம்ம சபைங்கள் எல்லாருனா ஒரு அவயங்களாக இருக்கிறோம், ஒரு அவயம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் சும்மா இருக்குமா, இருக்காதுல்ல. அப்போன்னா அப்போ நம்ம சபையில் கூட ஐயா சொன்னார், நீங்கள் ஏழை எளிய மக்கள் என்று நீங்கள் ரோடு வீட்டில் தேடுறீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே எத்தனை பேர் தேவைப்பட்டதுன்னு அதை தேடுங்க முதலாவது. உங்களுக்குள்ளே நிறைய தேவைகள் இருப்பாங்க, ஆனால் வெளியே சொல்லாமல் இருப்பாங்க, உங்களுக்குள்ளே கஷ்டப்படல் இருப்பாங்க, அவங்க வெளியே சொல்லாமல் இல்லாமல் தயக்கத்தில் இருப்பாங்க. முதலாவது என்ன பண்ணுவீங்க, அவரை தேடி கண்டுபிடிங்கள் என்று சொல்லுது. ஏனென்றால் என்று சமநிலை பிரமாணம். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு அதிகமாக கொடுத்து நான் வஞ்சிக்கக்கூடாது, நான் மற்றவர்களுக்கு நாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், கொடுப்பது தான் அது ஆசீர்வாதம். அப்போ நம்ம கொடுக்க கர்த்தர் நம்மளை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். எத்தனையோ ஊழியக்காரர்கள் சாட்சி சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு வளர்ந்த பெரிய சபைகளும் என்ன ஒரே சாட்சி தாமே. எப்படிங்க ஆண்டவர் ஆசை இல்லைங்க, ஆண்டவர் நான் எத்தனை ஊழியக்காரர்கள் என்ன பண்ண மறைமுகமாக வெளிப்படையாக கொடுக்க கர்த்தர் என்ன பண்ணார், விசேஷித்த ஆசீர்வாதமாக மாற்றினார். கடைசியாக பகுதியை வாசி முடிக்க போகிறோம். தீத்துவை எப்படி வரவேற்கணும் 16ஆம் வசனத்திலிருந்து
20ஆம் வசனம் வரைக்கும் முதலாவது படிக்கலாம். முன்னாடி இந்த 4 வசனம் பார்க்கும். தீத்துவை குறித்து முதலாவது சொல்கிறேன். ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, இந்த பண விஷயத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாங்கள் போதிப்பதிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். இந்த பண விஷயத்தை கையாளுவதற்கு ஒரு விசேஷத்த நபரை என்ன பண்ணீங்க, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்போது அவங்களால் இப்போ தான் தெரியுது யார், அவங்களால் தெரிந்து கொள்கிற பர்சன் யார், தீத்து தான். ஆமேன். அப்போ தீத்து தான் இந்த பண விஷயத்தை கையாளுவதற்கு அவங்க இடத்துல வாங்கி எருசலேமுக்கு கொண்டு போவதற்கு நல்ல ஒரு அதாவது உடன் வேலையார், ஃபெல்லோ ஒர்க்கர், தொழிலாளியாக யார் இருக்கிறார், தீத்து தான் இருக்கிறார். இங்கே இன்னொன்று பார்க்குறோம், சுவிசேஷம் எல்லா சபையிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை. இது வேத ஆராய்ச்சியாளர் சொன்னால் ஒரு சில பேர் லூக்காவாக இருக்கலாம், இல்லை பர்னபாவாக இருக்கலாம், இல்லை சீலாவாக இருக்கலாம். ஆனால் தீமோத்தேயு இருக்கலாம் தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு எந்த விதமான அடையாள அதாவது உறுதியான சான்றுகள் நம்ம கிடைக்கல. ஆமாம். இந்த ஏன்னா இவங்களாம் ஃபெல்லோ ஒர்க்கர், நிறைய பேர் பவுலையா கூட ஊழியம் செஞ்சாங்க. அதில் யாராவது ஒருத்தர் புகழ் பெற்ற பர்னபாவாக இருக்கலாம், இப்போ லூக்காவோட இருக்கலாம் என்று அவர்கள் சொல்லுகிறார். அல்ல இல்லையா? ஏன் என்னது ஒன்றியாக இருப்பது காட்டிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவனுக்கு மிகுந்த பலன் உண்டாகும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், தந்த சீஷர்களை அனுப்பி 2 பேராக அனுப்பினார். ஆமேன். ஒருவன் விழுந்தால் இன்னொருவன் தூக்கம். ஆமேன். இந்த பிரின்சிபலில் பல வருடங்கள் கழித்து, அதாவது அநேக மிலிட்ரியில் யூஸ் பண்ணாங்களாம். ஒருவர் போகிறத பாட்டிலும் ஒரு காரியத்துக்கு என்ன பண்ணோம், ஒரு 2 பேராக போனோம். ஒருத்தனுக்கு அடிபட்டுச்சுன்னு ஒருத்தர் சிங்கிளாக போகிறாரு, அவரால் ஏந்துக்க முடியும்னா அவள் தான் லாஸ்ட் இருக்கும். ஆனால் 2 பேராக போனீங்கன்னா ஒருத்தர் அடிபட்டாலும் ஒருத்தர் தாங்குவோம், ஒருத்தருக்கு உதவி இருந்தாலும் ஒருத்தர் தாங்குவோம். ஆமேன். அப்போ தான் நம்பினா கூட பாஸ்டரை அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்க, நீங்கள் ஊழியத்துக்கு போகும்போது எப்படி போகாதீங்க, ஒண்டியாக போகாதீங்க, கூட டிசைப்பிளை கூட்டு போங்க, கூட மக்களை கூட்டு. ஏன் என்றால் அது ஒருவருக்கொருவர் அது மிகுந்த உதவியாக இருக்கும். ஆமேன். அப்போ நம்ம கூட ஊழியத்துக்கு போகிறோம், நம்ம தனியாக போகிறோம் எல்லாமே கூட ஒரு சில மக்களை நம்ம கூட்டி போய் கண்டிப்பாக அது நமக்கு உதவியாக இருக்க வேண்டும். அல்லையா? அல்லையா? அப்போ கடைசியாக நம்ம ஒரு பகுதியை பார்த்து வாச முடியும். 20லேருந்து 24 படிக்கலாம். என்ன சொல்கிறாரோ ஆரம்பத்தில், எப்பா நாங்கள் என்ன பண்ணுறோம், அநேக காரியங்களை போதிக்கிறோம், அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் இந்த பண விஷயத்தில் என்ன பண்ணுறோம், நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க நினச்சோம். அதனால தான் யாரை நாங்கள் நீங்களே செலக்ட் பண்ணீங்க, தீத்து சொல்லி. ஆனால் தீத்து என்ன பண்ணுறாரு, இதில் அதிக ஜாக்கிரதையாக இருக்கிறார். ஆமாம். இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாரு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். ஆமாம். ஆண்டவர் என்ன சொன்னார், ராயனுக்கு கொடுத்த ராயனுக்கும் தேவனுக்கு செலுத்து. ஏன் மற்றவங்களுக்கு இடல் உண்டாகாதபடிக்கு பேதுரான்னு சொல்லார், மீன் வயிற்றில் போய் 2 வெள்ளி காசு இருக்கும், அது உனக்கு எனக்குன்னு அது இடல் உண்டாகாதே செய் என்று. ஏன்னா தேவன் பண விஷயத்தை ரொம்ப காஷியஸாக இருந்தார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தார். ஆமேன். இதில் யாரும் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது என்று அவர் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருந்தார். அப்போ நாம் கூட என்ன பண்ணோம், இந்த நம்மளுடைய சபைகளில் நம்ம ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லா சபையிலையும் இருக்கிறது. ஆமேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களை விட அதிக ஜாக்கிரதையாய் கையாள வேண்டும். ஆமேன். மற்றவர்கள் காரியத்தை செய்வது என்ன பண்ணுவீங்க, அதிக ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் என்று காரியத்தை உங்களுக்கு உண்ணுக்கிறார். ஆமேன். ஆனால் தீத்துவை குறித்து என்ன சொல்கிறார், இவன் எனக்கு என்ன பண்ண, இவர் எனக்கு உடன் கூட்டாளி. ஆமேன். ஒரு வருஷம் சொல்லுங்க, இஸ் மை பார்ட்னர் அண்ட் கோ ஒர்க்கர். ஆமேன். பார்ட்னர். ஆமேன். ஃபெல்லோ ஒர்க்கர், கூட்டாளியும் ஆனால் கோ ஒர்க்கர் என்று சபை என்ன சொல்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை என்ன பண்ணுகிறார் இந்த தீத்து அவளுக்கு செய்கிறார். கடைசியாக சொல்லுகிறார், எப்போ அவர் என்ன பண்ண, சபைகளுக்கு ஸ்தானாதி இது ஹீ இஸ் ஏ ரெப்ரசன்டேட்டிவ். உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணுகிறார், அவர் தான் ஒரு ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ண, நீங்கள் கனமுடலாய் நீ அதிக கடவன். ஆமேன். ஊழியக்காரர்லன்னா சாதாரணமாக இல்லைப்பா, அவங்களை என்ன பண்ண, நீ அதிக கனமுள்ளவர்களாக என்ன விடும். அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க யார், பவுலையே அனுப்புகிற மாதிரி. ஒரு பழைய ஏற்பாட்டில் தாவீது என்ன பண்ணுவார், தன்னுடைய அருகில் இருக்கிற ஒரு நாட்டை நலம் விசாரிக்க அனுப்புவார். இஸ் ஏ ரெப்ரசன்டேட்டிவ். தாவீது அவங்க அப்பா காலத்தில் செஞ்ச உதவியை என்ன பண்ணிட்டாரு, விசாரிக்க அனுப்புவார். ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணுறவங்கள அவமானப்படுத்திடுவான். அது சொன்னார், அவன் உங்களை அவமானப்படுத்துறது ஏது, என்னையே அவமானப்படுத்துதானோ, உங்களை கனவீனை பற்றி என்னையே கனவீனப்படுத்தணும். அவன் மேலே போர் செய்து அவன் என்ன பண்ணுறாரு, அந்த பாடத்தை புகுத்தும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஊழிய செய்திகளை நம்ம கூட அனுப்புகிறோன்னா, நம்மளை ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புனா இஸ் கன்சிடர் டு பாஸ்டரை அனுப்புறதா தான் அர்த்தம். ஆமேன். பாஸ்டர் நம்ம அனுப்புகிறாருன்னா அது தேவனே நம்மளை அனுப்புகிறாருன்னு அர்த்தம். ஆமேன். அப்போ நம்ம சபையில் இருக்கிற ஊழியர்களை நம்ம வந்தால் கூட அவங்களை என்ன பண்ண, நம்ம கனமுள்ள பாத்திரராய் எண்ண வேண்டும். இவர் தானே பிரதர், இவர் தானே, அதெல்லாம் இவர் சர்ச்சிலேருந்து வராங்களா என்று குறைவாக அல்ல, அவர்கள் அதிக கனத்துருகிய பாத்திரர்களாக எண்ண வேண்டும். ஆமே. நல்ல. அப்போ சர்ச்சில் ஒரு ஊழியம் செய்கிறது குறைவான இல்லை, உலகத்திலே மிகவும் கடினமான தேவனுடைய பார்வையில் ஆமேன் வெளியேறப்பட்ட பணி அது ஊழியக்கார பணி. ஆமேன். ஒரு ஐயா, அதாவது மறைந்த சுவிசேஷத்தில் வல்லமையாக செயல்பட்ட பில்லிகிராம் ஐயா
ஒரு நாள் வந்து அந்த அமெரிக்க தேர்தலில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுக்குது. ஒரே கலவரமான 2 கட்சிகளுக்கும் ஒரு இது பண்ணிட்டு அவங்க 2 கட்சியும் டிசைட் பண்ணிவிட்டு பில்லிகிராம் என்ன சொன்னாங்க, ஐயா இதனால் தேசத்தில் ஒரு குழப்பமாக இருக்குது. அவர் இதனால் நாங்கள் எல்லாம் தேர்ந்து ஒரு தீர்மானம் இருக்கோம், இந்த அமெரிக்க தேசத்துக்கே பிடித்த நபர் நீங்கள் தான். நீங்கள் சொன்னால் யாரோனே அவர் வந்து பிரசிடெண்ட்டுகளுக்கு ப்ரேயர் பண்ணி அவங்கள ஹானர் பண்ணுற ஒரு பாத்திரர். அதனால் நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம், நீங்களே என்ன பண்ணுங்க, போட்டியின்றி நீங்களே இந்த அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருந்துருங்க. இதுதான் எங்களுக்கு ஒரு தீர்வாக காணுது, இதுதான் எங்களுக்கு தீர்வுன்னு நினச்சார். கொஞ்ச நேரம் சொன்னாராம், எனக்கு ஏன் நீங்கள் மிக சிறிய பணியை அழைக்கிறீங்க, கர்த்தர் எனக்கு மிக உயர்ந்த பணியை கொடுத்துருக்கிறார், ஆண்டோட பணியை செய்கிற பணி. இந்த சிறிய பணியை கொடுத்து என்ன நீங்கள் ஆண்டோட திட்டத்தை என்ன பண்ணாதீங்க. எனக்கு இதை விட எனக்கு பெரிதான பணி கர்த்தருடைய ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அவங்கள மெய் சிலுத்து போனாங்களா, அப்போ அவ்வளோப்பட்ட பதவியுடைய உயர்ந்த பதவி தான் இந்த ஊழியம் செய்கிற பகுதி. கர்த்தர் இதை தான் கனப்படுத்துகிறார். அப்போ கர்த்தர் செய்கிற ஊழியர்களை நம்ம என்ன பண்ணோம், கனப்படுத்த வேண்டும். அதை தான் தீத்து வராருப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்த கணத்தை என்ன பண்ணுங்க, அவருக்கும் கொடுங்க, அன்பாக இருங்க, அவரோட என்ன பண்ணுங்க, நீங்கள் ஐக்கியமாக இருங்கள் என்று அவருக்கும் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு டிசிஷன் என்ன, கர்த்தர் இன்னைக்கு இந்த அதிகாரத்தில் பேசுகிறார். நாம் இருப்பதை வைத்து நாம் மற்றும் வாழப்போகிறோம், அல்லது நாம் நமக்கு தகுதிக்கு ஏற்ப மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க போகிறோமா? இதில் முக்கியமான காசிஸ் தனக்கு இல்லாத தமிழில் ஒரு சொல்ல, தனக்கு மிஞ்சினது தான் தானம் என்று சொல்வார்கள். நம்ம ஒரு சில மாதிரி எமோஷ்னலாக பண்ணுறோம். யாராவது உதவி கேட்கும்போது நமக்கே குடும்பத்தில் ரொம்ப கடினமாக இருக்கும், ஐயோ கொடுக்க சொன்னாங்களேன்ட்டு தாராளமாக நம்ம இருக்கிறத எடுத்து கொடுத்துடலாம். ஐயா இப்போ பாஸ்டர் அடி சொன்னாங்க, நம்மளுக்கு ஒரு கொடுக்கும்போது திரும்ப அந்த பணத்தை நம்மளுக்கு பாதிப்பை அடையாதபடிக்கு நமக்கு எந்த ஒரு தொகையை கொடுக்கணும் அந்த தொகையை கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னிடத்தில் ஒரு 1000 ரூபாய் இல்லைன்னா அதில் 100 ரூபாய் மற்றவங்களுக்கு நான் உதவி செய்தால் அது என்னை எந்த விதத்திலும் பாதிக்காது. அவள் ஒருவேளை எனக்கு திரும்ப கொடுக்காவிட்டாலும் என்னை பாதிக்காது என்றால் அதுதான் என் தகுதிக்கு ஏற்ப ஒரு பணம். ஒருவேளை நம்ம அவங்க திரும்ப நான் கொடுத்துறேன்னு கேட்கலாம், அவங்களுக்கு கொடுக்காவிட்டாலும் அவங்கள மேலே மனக்கசப்பு வராது. சரி 100 ரூபாய் தானே. ஒருவேளை என்னோடய தகுதி 1000 ரூபான்னு நினச்சிங்களேன், நான் பிரதர் ஒரு 2000 ரூபாய் அர்ஜென்ட்டாக எனக்கு வேணும், ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு நான் இன்னொருத்தராண்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கி 2000 ரூபாய் கொடுத்து அவராண்ட கொடுத்துட்டா அவர் திரும்ப அவர் நம்ம எப்போ கொடுப்பாருவா கேட்டுனே இருப்பேன். எனக்கு கொடுத்தவர் அவனை கேட்பார், எங்கப்பா அவனை காசு இருப்பா, என்கிட்டே இல்லை, நீ யார் கொடுத்த, நான் அவனுக்கு இது போல் பிரச்சனையில் மாட்டணும் அநேக பேர் உண்டு. நல்ல ஆண்டவர் சொல்லிட்டேன், மகனே உற்சாகமாக கொடு, உனக்கு திறனுக்கு ஏற்ப கொடு. கர்த்தருக்கு நீ உற்சாகமாக கொடு, உனக்கு இருப்பதில் நீ சபைகளுக்கு கொடு, உனக்கு இருப்பதை வைத்து மற்றவர்களுக்கு கொடு, உனக்கு இருப்பதை நீ தேவனுக்கு கொடு, உனக்கு இருப்பதை வைத்து தேவ ஊழியக்காரர்களுக்கு கொடு, உனக்கு இருப்பதை வைத்து ஏழை விசுவாசிகளுக்கு கொடு, உனக்கு இருப்பதை வைத்து முன்னால் முடிந்த அளவுக்கு நீ மற்றவர்களுக்கு செய் என்று காரியத்தை சொல்கிறார். நாம் கூட இந்த கிறிஸ்மஸ் வருகிற காலங்கள் வரப்போகுது. நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளைகளுக்கு இவ்வளோ ரூபாய், நமக்கு இவ்வளோ ரூபாய், நம்மலாம் பட்ஜெட் ஒதுக்கி என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் நம்ம ஆடைகள் எடுப்போம். எத்தனை முறை நம்ம ஒருவேளை இந்த ஒரு சிறிய பட்ஜெட்டை நம்ம ஏழை இல்லாத குழந்தைங்களுக்கு ஒரு ஆடை எடுத்து கொடுக்கலாம். இல்லை நம்ம சபையில் எத்தனை பேர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஆடை எடுக்கிறத கஷ்டப்படுறாங்க, ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸுக்கு இந்த நியூ இயருக்கு நம்ம கூட ஒரு சின்ன ஒரு முடிவு எடுக்கலாம். ஆண்டவரே நான் தீர்க்கம் செய்கிறப்பா, எனக்கு தகுதிக்கு ஏற்ப ஒரு சிறிய தொகை நான் இந்த தொகையில் என் சபையில் ஒருவேளை கஷ்டப்படுறவங்களுக்கு நான் முன் வந்து நான் ஒரு ஆடை எடுத்து கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவருக்கு என்னுடைய தகுதிக்கு ஏற்ப நான் ஒரு காரியத்தை நான் செய்கிற முடிவு எடுப்போம். அதுதான் கர்த்தருடைய பார்வையில் உத்தமமானது. அதுதான் கர்த்தருடைய பல ஒரு விலையேற பெற்ற காரியம். இதை நம்ம செய்வோம். நடைமுறையாக செய்வோம், இதை நம்ம ப்ராக்டிக்கலாக செய்வோம். இன்னும் வட மாநிலத்தில் எத்தனையோ ஊழியர்களை கஷ்டப்படுகிறாங்க, இன்னும் வட மாநிலத்தில் எத்தனையோ சிறுவர்கள் ஆசிரமம் நடக்கிறது, நம்ம கொடுப்போம். கொடுக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் இருப்பார். அல்லேலூயா. எழுந்திருந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மையப்படுத்தலாம். உடலை கொடு, உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு, ஒப்பு கொடு சந்தோஷமாய். ஆண்டவர் நமக்கு 10ல் ஒரு பங்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். நாம் எத்தனை பேருக்கு நம்ம தெரிவு கொடுக்குறோம்? இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுக்கலாமா? ஆண்டவரே, நான் ஆண்டவரே மற்றவர்களுக்கு கொடுக்க என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இசப்பா மற்றவர்களுக்கு கொடுக்க ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உற்சாகமாக கொடுக்க உதவி செய்யுங்கன்னு சேர்ந்த பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தலாம்.
உற்சாகமாய் உண்ண கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உண்ண கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் இதிலேதான் மகிமை அடைகிறார் இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் இதிலேதான் மகிமை அடைகிறார் உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய் உண்ண கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் உடலை கொடு உட்ட கொடு உற்சாகமாய் உண்ண கொடு ஒப்பு கொடு சந்தோஷமாய் இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் இதிலேதான் மகிமை அடைகிறார் இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் இதிலேதான் மகிமை அடைகிறார் உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. அப்போ இந்த நாளிலும் ஆண்டவரே உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடிய அப்போ அந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் பேசினதற்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுதும் எங்கள் பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடைகளாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க நாங்களே மனதர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை பார்க்கிறோம். இந்த மக்கதோனியா நாட்டு சபை மக்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள் என்றால், அவர்கள் உபத்திரவத்தில் சோதிக்கப்படும் பொழுதும் அவர்கள் தரித்திரமுடையவர்களாய் இருக்கும் பொழுதும் அவர்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்பதற்காக அவர்களை சாட்சியாக இருக்கிறார்கள் என்று பவுல் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல இந்த வசனங்களை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சாட்சி ஞாபகம் வருகிறது. நான் இந்த சபைக்கு அந்த புதியதில் ஒரு சாட்சியின் ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியத்தை கொடுத்தார்கள். அப்பொழுது ஒரு சகோதரி மத்தியில் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த சாட்சியம் நிச்சயமாகவே இருதயத்தை தொடும்படியாக இருந்துச்சு. அவங்க செய்கிற வேலை ஒரு சிறிய வேலை தான் செய்கிறாங்க. ஆனால் அன்றாட வருமானத்தில் அவர்கள் ஆண்டவருக்கு என்று தசம பாகத்தை எடுத்து வைப்பார்களாம். முதலாவது ஆண்டவருக்கு தசம பாகத்தை எடுத்து வச்ச பிறகுதான் மற்ற செலவுகளை அவர்கள் பார்ப்பாங்களாம். அதை கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் கூட நினைப்பேன், ஒருவேளை இன்னைக்கு 200 ரூபாய் தான் வந்திருக்கு, ஆனால் அதில் தசம பாகத்தை நான் எடுத்து வச்சுட்டு தான் நான் மற்ற வேலையை செய்வேன் அப்படின்னும் பொழுது அது எப்படி ஒருவேளை குறைவுபட்டா அப்படின்னு இருதயத்தில் தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த சகோதரி சொல்கிறாங்க, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சொந்த வீட்டை கட்டுற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாருன்னு. அது மாத்திரமல்ல, அந்த வீடுடைய கிரக பிரவேசத்துக்கும் அவர்கள் உணவு தேவைகளுக்காக அந்த ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரே இது வரைக்கும் எனக்கு கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு உண்மையும் உத்தமமாக இருதயத்திலேருந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்களே என்னுடைய தேவைகளை சந்திங்கன்னும் பொழுது அந்த வீட்டை கட்டின அந்த மேஸ்திரியை 25,000 அவர்களுடைய உணவு தேவைகளுக்காக கொடுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செஞ்சாராம். அந்த சாட்சியை கேட்கும் பொழுதுதான் இருதயம் உடைக்கப்பட்டது. நான் அநேக நேரத்தில் ஒருவேளை நம்ம ஆண்டவருக்குன்னு நம்ம கொடுத்துட்டோம்னா எனக்கு குறைவுபடுமா, இன்னைக்கான தேவைகளுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேனே, ஒருவேளை இதை கொடுத்தா நமக்கு குறைவுபடுமான்னு சொல்லி அநேக நாளில் நான் யோசிச்சது உண்டு. ஆனால் இந்த சாட்சியை நான் கேட்டதுலேருந்து ஆண்டவருக்கு என்று நான் கொடுக்க ஆரம்பித்தேன். எப்படி நான் இதற்கு முன்பாக ஒருவேளை நம்ம கையில் இருக்க இந்த காசை நான் ஆண்டவருக்கு என்று நான் தசம பாகமாக கொடுத்துட்டா, ஒருவேளை நன்றி காணிக்கையாக கொடுத்துட்டா என்னோட தேவைகள் சந்திக்கப்படாமல் போகுமான்னு சொல்லி நான் வைத்திருக்கிற காலங்களில் என்னோடய தேவைகள் சந்திக்கப்படாமலே குறைவுபட்டு போனவள தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவருக்கு என்று உற்சாகமாய் கொடுக்க
நான் ஆரம்பித்த உடனே அதை மீதம் எடுக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அப்போ இந்த நாளில் நம்மளுடைய இருதயம் உதாரத்துவமாய் நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரிடத்தில் அப்படிப்பட்ட கிருபை வர நமக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுதும் நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் அர்ப்பணிக்க போகிறோம். ஒருவேளை நமக்கு கொடுக்க மனது இருந்தும் என்னுடைய தேவைகள் வருமானம் இல்லையே என்று நாம் குறைவுபட்டவர்களாய் காணப்படலாம். ஆனால் நம்முடைய குறைவிலும் தேவனுக்கு உதாரணத்துவமாய் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை அபரிமிதமாக ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் நம்முடைய இருதயத்தை நாம் தேவனுக்கு நேராக நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அப்படிப்பட்ட உதாரணத்துவமுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் என்ற நாளில் நம்ம கட்டளையிட வேண்டும் என்பதற்காக நம்மை நாமே கர்த்தரிடத்தில் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10% கொடுத்து பாரு, கடன் இல்லாமல் நடத்துவாரு. 10% கொடுத்து பாரு, கடன் இல்லாமல் நடத்துவாரு. உடல கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. உடல கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். அப்பா பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் பார்த்தோமே அப்பா, அந்த மக்கதுனிய நாட்டு மக்கள் உதாரத்துவமாய் அப்பா தாங்கள் துக்கப்படும் பொழுதும் உபத்திரத்தில் இருக்கும் பொழுதும் ஆண்டவரை அவர்கள் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று பார்த்தோமே அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை எங்கள் காணிகளை நாங்கள் வஞ்சித்துக் கொள்ளாதபடி ஆண்டவரை உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடிய இருதயத்தை அப்பா எங்களுக்கு நீர் கட்டளை இடுவீராகப்பா. அப்பா நாங்கள் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு இன்று காணிக்கையை செலுத்த அப்பா எங்கள் இருதயத்தை நீர் ஸ்திரப்படுத்துங்கப்பா. அப்பா இதோ ஆண்டவரை இந்த நாளில கூட நாங்கள் கேட்டோமே ஆண்டவரே அப்பா, அந்த விதவைய ஸ்திரீ ஆண்டவரே 2 வெள்ளிக்காசுகளை போடும் பொழுது அவர்கள் மனமு போட்ட காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று ஆண்டவர் இப்பொழுதும் ஆண்டவரை அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு நீங்கள் கட்டளை இடுங்கப்பா. எங்கள் சபைக்கு என்று ஆண்டவரே அப்பா நாங்கள் உதாரத்துவமாய் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய அப்பா அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரை கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன், இந்த நாளை நாங்கள் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு என்று நாங்கள் கொடுக்கிறோம் என்பதை என் தேவன் ஆண்டவரை இந்த நாளில் நாங்கள் சாட்சியாக நிற்கக்கூடிய கிருபை நீர் தாங்கப்பா. அப்பா இப்பொழுதும் அப்படிப்பட்ட இருதயத்தை நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறடிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயலை செய்ய போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு உதாரத்துவமான ஒரு மனப்பூர்வமான காணிக்கைகளுக்கு செலுத்தக்கூடிய ஒரு சிந்தையை தந்திருக்கிறார் என்பதற்காக நம்முடைய கரத்தில் இருக்கிற ஒரு சிறிய காணிக்கையை கூட நம் கர்த்தருக்கு என்று நாம் அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தர் தாமே ஒரு ஆசீர்வதிப்பாராக. உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. உடல கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா. உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். உடல கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய். உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுப்பவர்கள் ஆமென், குறைந்து போடனே சரித்திரம் இல்லை. ஆமென். தாராளமாய் கொடுக்க கர்த்தர் நம்மள இருதயத்தை நம்மளுக்கு அருள்வாராக. ஆமென்.
மக்கதோனிய சபை ஒரு எடுத்துக்காட்டு சபை இருந்தது போல நம்ம சபை ஒரு எடுத்துக்காட்டு சபையாக மாறிடும். ஆமென். நம்மளும் ஒரு சபையாக மாறி அநேக சபைகளும் தாங்கல மாறிடும். நாமளும் தனிப்பட்ட நபர்களும் அநேக பேர் உதவி செய்யும் நபர்களாய் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.